நான் ரொம்பவே ஆசையா வாங்கிட்டு வந்த ட்ரெஸ்ஸ மித்ரா போட்டுப்பான்னு நினைச்சேன். ஆனா அந்த ட்ரெஸ் அவனுக்கு பத்தவே இல்லை. நான் என்ன பண்ணணும்னு நினைச்சாலும் எல்லாமே ஃப்ளாப் ஆயிட்டு இருக்கு. அதனாலதான் ஆக்டிவா எதுவும் என்னால இப்ப செய்ய முடியல. மனிஷா, cheer up. இங்க பாரு, நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல எங்கேயாவது ஒரு சின்ன கல்லு வந்துடுச்சுங்கிற காரணத்தால மொத்த சாப்பாட்டையும் கொட்டிடுவோமா என்ன? அந்த பகுதியை கீழே போட்டுட்டு மிச்சம் இருக்கிற சாப்பாடை சாப்பிடுவோம். இதுவும் அதே மாதிரி தான். ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டுடுச்சுன்னு அந்த இடத்துல நின்னா எப்படி? cheer up. என்ன மித்ரா, உன்னோட பிறந்த நாளைக்கு நான் வருவேன்னு நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பாராததை செய்யறதுதான் இந்த பிரவீன் மிட்டலோட வழக்கம். எதுக்கு வந்த? நீ இவ்ளோ ஓப்பனா பேசுறது எனக்கு பிடிச்சிருக்கு மித்ரா. ஃபங்க்ஷனுக்கு யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது ஜூஸ் கொடுத்து அவங்கள வெல்கம் பண்ணுவாங்க. ஆனா நீ என்னடானா எதுக்காக வந்தன்னு கேக்குற? எனக்கு யாரை எங்க வைக்கணும்னு, யாரை எவ்வளவு தூரத்துல வைக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும் பிரவீன் மிட்டல். இந்த விஷயம் உனக்கும் ரொம்ப நல்லா தெரியும் நினைக்கிறேன். அப்கோர்ஸ் மித்ரா, நெருப்பு எந்த அளவுக்கு எரியுதுன்னு தெரிஞ்சாதானே அதை விட்டு நாம கொஞ்சமாவது தள்ளி இருப்போம். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படிதான் நடந்துக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். குட், அது உனக்கு தான் நல்லது. ஃபியூச்சர்ல எந்த தப்பான வழிக்கு நீ போக மாட்ட. எவ்வளோ கேவலமான விஷயமா இருந்தாலும் அதை செய்ய மாட்டேன். ஜாக்கிரதையா இருப்ப. நீ ரொம்ப அவசரப்பட்டு பேசுற மித்ரா. நான் அடிப்பட்ட புலி. கிடைச்ச அந்த அடி மூலமா பாடம் கத்துக்கிட்டேன். உன்னை திருப்பி அடிக்க வந்திருக்கேன். உன் கதையை முடிக்காம நான் போக மாட்டேன். ஹலோ மிஸ்ஸஸ் லக்ஷ்மி நந்தன். என்ன, உன்னோட புருஷனை பாம் வச்சு போட்டு தள்ளுவேன்னு பயந்துட்டியா? நான் இந்த சீப் ட்ரிக் எல்லாம் பண்ண மாட்டேன். நான் அடிக்க போற ஒவ்வொரு அடியும் வாழ்க்கை பூரா மறக்காம நீ ஞாபகம் வச்சுப்ப. இப்படி ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டா அதுல என்ன கிக்கு இருக்க போகுது? நீயும் உன்னோட புருஷனும் சேர்ந்து டர்க்கில என்னை எப்படியெல்லாம் அவமானப்படுத்துனீங்க, அந்த வழியை நான் இன்னும் மறக்கல. இதுக்கப்புறம் நீங்க யாரும் எப்பவும் என்ன மறக்கவே மாட்டீங்க. நான் அப்படி ஒரு காரியத்தை பண்ண போறேன். See you மித்ரா. மித்ரா, இவன் ஏதேதோ டைலாக் பேசிட்டு போறானேன்னு தயவு செஞ்சு தப்பு கணக்கு போட்டுறாத. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நாள் உன்னுடைய நாள். அதனால சந்தோஷமா இரு. ஏன் சொல்றேன்னா, நாளையில இருந்து அந்த சந்தோஷங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில இல்லாம நான் செஞ்சிடுவேன். இன்னில இருந்து நான் உன்னை பழி வாங்குவேன். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். டேய் சுதீர் சார், நீ போய் கேக் எடுத்துட்டு வா. ஓகே சார். மித்ரா, கேக் கட் பண்ணு. சார், சார் வணக்கம் சார். சார், நீங்க செஞ்ச உதவி ரொம்ப பெருசு சார். நீங்க செஞ்ச உதவிதான் என் பையன் உயிரை காப்பாத்திருக்கு.
அதோட எங்களையும் காப்பாத்திருக்கு. உங்களை இந்த ஜென்மத்துல மறக்க மாட்டோம் சார். மித்ரா, யார் இவங்கெல்லாம்? எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது டாட். நீங்க கடவுள் சார். ஏய், எந்திரிங்க. என்ன நீங்க போய் என் காலில் விடுறீங்க? உங்க கால்ல விழறது மட்டும் இல்ல தம்பி, உங்க மாதிரி ஆளுங்களுக்கு எங்க உயிரை கொடுத்தாலும் பத்தாது. நான் உங்களுக்கு உதவி செஞ்சேனா? ஆக்சுவலா நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. உங்க பேரு மூலியமா எங்களுக்கு உதவி பண்ண தேவதை இவங்க தான் சார். ரியலி கிரேட் மித்ரா. அவங்க உங்க வைஃப்னே எனக்கு தெரியாது. உண்மையிலேயே அவங்கள பார்த்து நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஃபீல் பண்றேன். அவங்க தான் உங்க மனைவின்னு தெரிஞ்சதும் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு நல்ல பரிசை எந்த ஒரு மனைவியும் தன்னோட புருஷனுக்கு கொடுக்க முடியாது. ராமு என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கல்ல? ஏன் கோயிலுக்கு போகலன்னு கேட்டா, கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுளை நேர்ல பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னாரு. உங்களை உங்க மனைவி அந்த குடும்பத்துக்கே கடவுளா மாத்திருக்காங்க. அம்மா லக்ஷ்மி, உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. பிறந்த நாளுக்கு பரிசுன்னு சொன்னா எல்லாரும் ஆடம்பர துணி நகைன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ மித்ராவை கடவுளாவே மாத்தி ரொம்ப பெரிய பரிசு கொடுத்துட்ட. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தையோட உயிரை காப்பாத்திருக்க. நீ செஞ்ச காரியத்துக்கு உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாதுமா. உன் மாமா சொன்னது உண்மைதான் லக்ஷ்மி. நாங்கெல்லாம் கொடுத்த பரிசு அவனுக்கு ஒண்ணு புதுசு இல்ல. ஆனா நீ கொடுத்த பரிசு அவனோட வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமானது தெரியுமா? Thank you so much for your wonderful gift, Lakshmi. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு.